ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம பென்ட்ரைவில் டெலிட் பண்ண ஃபைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பென்ட்ரைவ்க்கு மட்டும் கிடையாது, ஹார்ட் டிஸ்க், மெமரி கார்டு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ட்ரைவில் ஏதாவது நம்ம ஃபைல்ஸை டெலிட் பண்ணிட்டோம், அதை திரும்ப ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு ரெக்குவா அப்படின்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். இப்போ ரெக்குவான்னு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெக்வா கொடுத்து என்டர் கொடுங்க. கீழே டவுன்லோட் ரெக்வா 1.5.3 அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சோடனே உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் அமௌண்ட் பே பண்ணி வாங்கல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற பேஜ் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போது ஃப்ரீ வெர்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். அகெயின் டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் சிஸ்டமில். டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு அந்த செட்டப் ஃபைல் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரெடி ஆகுது. இன்ஸ்டால் கொடுங்க. லோடிங் ஆகுது. செட்டப் ஃபைல் லோட் ஆனோடனே இன்ஸ்டால் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ரன் ரெக்வா கொடுத்துருங்க. ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும், அதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இதில் டோன்ட் ஷோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த விசர்ட் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்காது. ஆனால் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் டைப் இருக்கும். அதில் என்ன மாதிரி ஃபைல் நீங்கள் எடுக்கணும், ரெக்கவர் பண்ணணுன்றதை இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பென்ட்ரைவ்லேருந்து தான் நான் ரெக்கவர் பண்ண போகிறேன். அதாவது பென்ட்ரைவில் நான் டெலிட் பண்ண என்னுடைய டாக்குமெண்ட்டோ இல்லை இமேஜோ ஏதாவது ஒன்று நான் ரெக்கவர் பண்ண போகிறேங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பென்ட்ரைவில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சம் இமேஜஸை நான் டெலிட் பண்ணி காமிச்சிட்டு அதை எப்படி நான் அகெயின் ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். இப்போ அதில் என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெலிட் கொடுங்க. பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும் அது. இப்போது இந்த பென்ட்ரைவில் டெலிட் பண்ண இந்த இமேஜஸை நான் எப்படி ரெக்கவர் பண்ணுறேன் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஃபைல் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் என்ன ரெக்கவர் பண்ண போகிறேன்னா இமேஜஸ், அதாவது பிக்சர்ஸை தான் ரெக்கவர் பண்ண போகிறேன். ஸோ நான் பிக்சர்ஸ் அங்கே செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டோ இல்லை வீடியோஸ் இல்லை எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸ் நான் என்னென்ன டெலிட் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் ரெக்கவர் பண்ணணும்னாலும் அதுக்கு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பிக்சர்ஸை தான் ரெக்கவர் பண்ண போகிறேன். ஸோ நான் பிக்சர்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த பிக்சர்ஸோடைய லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லொக்கேஷனை கரெக்டாக கொடுத்துக்கலாம். நான் இப்போ டி ட்ரைவ்லேருந்து தான் டெலிட் பண்ணேன். ஸோ நான் டி ட்ரைவ் கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எந்த லொக்கேஷன் எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தெரிஞ்சது அப்படின்னாலும் அந்த லொக்கேஷனை கரெக்டாக கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அங்கே டீப் ஸ்கேன் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. நம்ம நார்மலாகவே ஸ்கேன் பண்ணால் போதும். இப்போது நான் டெலிட் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாம் எனக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. இதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது 1-2 இமேஜஸ் வேணும், பர்டிகுலராக எனக்கு இந்த இமேஜ் மட்டும் போதும், மற்றது தேவையில்லைனாலும் நம்ம விட்டுறலாம். எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ரெக்கவர் கொடுத்துக்கலாம். இல்லை எல்லா இமேஜஸும் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த இருக்க இமேஜஸ் ரெக்கவர் ஆன இமேஜஸ் எல்லாத்தையும்
நீங்கள் செலக்ட் பண்ணி ரெக்கவர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிக்கோங்க. நான் வந்து சேம் எந்த ட்ரைவ்லேருந்து டெலீட் பண்ணனோ அதுலேயே நான் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டி ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த பேஜை. இப்போது டி ட்ரைவை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ட்ரைவில் இமேஜஸ் ரெக்கவர் ஆகி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபைலோ இல்லை டாக்குமெண்ட்டோ இல்லை இமேஜஸ் டெலீட் ஆனிச்சுன்னா நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.